ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பருப்பு பொடி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதாவது இந்த பருப்பு பொடியை பார்த்திங்கன்னா சூடான சாதத்து கூட நெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த பருப்பு பொடியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது 1 கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கோம். கூடவே அதே போல் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். கூடவே 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பூண்டு 3 பூண்டை இது போல் தோல் உளிக்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கூடவே 25 கிராம் அளவு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், உப்பு தேவையான அளவு, அதே போல் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பருப்பு வகையெல்லாம் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணும் பொழுது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது சீக்கிரமாக கரிய ஆரம்பிச்சிரும். அந்த பருப்பில் இருக்கிற ஸ்மெல் எதுவுமே போகாது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா, அதாவது மெதுவாக இது ரோஸ்ட் ஆகும். அதாவது மெதுவாக ரோஸ்ட் ஆனால் தான் அதோட ஸ்மெல் எல்லாமே போகும். நமக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சிவந்து வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு சேர்க்க போகிறோம். இந்த துவரம்பருப்பையும் அதே போல் தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஸ்மெல் எல்லாமே போகும். அது இல்லாமல் இந்த துவரம்பருப்பு குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். கொஞ்சம் இதை பொறுமையாக தான் குக் பண்ணணும். துவரம்பருப்பும் நல்லா சிவந்து வறுபட்டு வந்துருச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் இதை கொஞ்சமாக வறுபட்டாவே போதும். இல்லைனா இது சீக்கிரத்தில் கரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நல்லா சிவக்க வறுபட்டு வரணும். அப்போ தான் நம்மளோட பருப்பு பொடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு. இந்த பூண்டை பார்த்திங்கன்னா நீங்கள் தோல் உளிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் தோல் உளிக்காமையே சேர்த்துருக்கேன். இது நம்மளோட விருப்பம்தான். பூண்டும் அதே போல் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பூண்டை தோல் உளிக்காமல் சேர்த்துனா சிலருக்கு அந்த தோல் பருப்பு பொடியில் இருக்கிறது பிடிக்காது. அது மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தோல் உளிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரமிளகாய் பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையாவே உரப்பு இருக்கட்டும்னு சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாய் லைட்டாக சூடேறி வந்தாவே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். கருவேப்பிலையும் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகமும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் எல்லாமே கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக பருப்பு பொடியை அரைச்சிட்டோம்.
பாருங்க, நம்மளோட பருப்பு பொடி எல்லாமே கம கமன் வாசனையோட ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த பருப்பு பொடியை பார்த்தீங்கன்னா சூடான சாதத்து கூட பரிமாறினோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சூடான சாதத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பருப்பு பொடியை சேர்த்துட்டு அதில் அதே போல் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.